ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிசிங்கர் திருவடிகளே சரணம் சார். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களை தரிசித்து வரக்கூடிய சுபவேளையிலே இன்றைய நாளில் 21வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடியது நாதன் கோவில் நந்திபுர விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். பெயரிலேயே நந்திபுர விண்ணகரம் என்பதென்றால் நாம் சற்று சிந்திப்போம். வைணவத்தின் திவ்யதேசத்திலே நந்தியம் பெருமானுடைய பெயர் வருகிறதே, என்ன காரணம் என்று யோசித்தால், நந்தியம் பெருமான் சிறப்பித்து துதித்த திருத்தலம், அவதம் பாவம் நீக்கப்பட்ட திருத்தலம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த தலம் கும்பகோணத்திற்கு அருகாமையிலேயே இருக்கிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம். சந்திர சாபத்தை நீக்கக்கூடிய திருத்தலமாக, கடகராசிக்காரர்களுக்கு உரிய ஒரு திருத்தலமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் நவக்கிரகங்களிலே கடகராசியில் ஆட்சி செய்பவர் சந்திர பகவான். அதே போல சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள், சந்திர திசை சந்திர புக்தி இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த திருத்தலத்தை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையிலே சேவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. திருமங்கையாழ்வார் தன் பாசுரங்களால் இந்த பெருமானை சேவித்துள்ளார். சரி, இந்த திருத்தலத்திற்கும் நந்திகேஸ்வர பெருமானுக்கும் என்ன தொடர்பு? சதாசர்வ காலம் திருக்கைலாயத்திலே தொண்டு புரியக்கூடிய சிவபக்தரான சிவபெருமானின் வாகனமாக விளங்கக்கூடிய ரிஷபதேவர் நந்திதேவர் ஒரு முறை வைகுண்டம் பெருமாளை காண வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடல் சென்று வைகுண்ட வாசலுக்குள்ளே எந்தவித அனுமதியும் இல்லாமல் நுழைந்து விடுகிறார். பொதுவாக நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்றால் அந்த ஆலய வழிபாட்டிற்கென்றே தனித்துவமான சில விதிமுறைகள் உள்ளன. ஆலயத்திலே நாம் நுழையும் பொழுது முதலாக கொடிமரத்திற்கு அருகாமையிலே விழுந்து வணங்க வேண்டும், கொடிமரத்து தெய்வத்தை வணங்க வேண்டும், பலிபீடத்தை துதிக்க வேண்டும். சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் இவர்களையெல்லாம் வணங்கி பரிவாரங்களை துதித்து துவார பாலகர்களை வணங்கி வழிபட்ட பிறகுதான் இறைவனை சென்று சேவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது கண்டிப்பாக மற்றைய தெய்வங்களுக்கும் தேவர்களுக்குமே பொருந்தும். நந்தியம் பெருமான் எந்த அனுமதியும் முன்னனுமதியும் பெறாமல் வைகுண்டத்திற்குள்ளே நேராக சென்றுவிட்டபடியினாலே சாபம் ஏற்பட்டு விடுகிறது. எம்பெருமானுடைய பக்தர்களை பாதுகாவலர்களை அலட்சியப்படுத்தி வந்த சாபம் ஏற்பட்டபடியினாலே அவர் சிவபிரானிடத்திலே சென்று இந்த அபராதத்திற்கு என்ன பரிகாரம் என்று கேட்கிறார். சிவபிரான் இந்த திருத்தலமான நாதன் கோவிலை காண்பித்து இங்கு சென்று தவம் இயற்றுக என்று சொல்ல, அவரும் ஓடோடி வந்து இந்த திருத்தலத்திலே கடும் தவம் இயற்ற வைகுண்ட பூபதியான பகவான் ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சியார்களோடு காட்சி தந்து அருளினானா. நந்தியம் பெருமானுடைய சாபம் நீக்கிய திருமாலாக ஸ்ரீ நாதன் கோவில் பெருமாள் காட்சி தருகிறார். இந்த ஆலயத்திற்குள் நாம் செல்லும் பொழுது கர்ப்ப கிரகத்திலே நாம் சேவிக்கக்கூடிய காட்சியிலே பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே நாச்சியார்கள் புடைசூழ ஆக்வான ஹஸ்தம் வா என்று அழைப்பதை போலே சேவை சாதிக்கிறார். ஹிருதயத்திலே மகாலட்சுமி உரைகிறார். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு சொல்லப்பட்டுள்ளது. இந்த திருத்தலத்திலே மகாலட்சுமி பெருமாள் ஹிருதயத்திலே விளங்க வேண்டும் என்று தவம் செய்தனர். அதை பற்றி அடுத்து நாம் பார்க்க போகிறோம். கர்ப்ப கிரகத்தை நோக்குங்கால் உமாதேவி ஸ்ரீதேவியோடு பெருமாள் ஆக்வான ஹஸ்தத்தோடு அமர்ந்திருக்க, கர்ப்ப கிரகத்திலே அற்புதமாக நந்தியம் பெருமான் கைகூப்பிய வண்ணம் ஒரு புறத்திலே எழுந்தருளிருக்கிறார் சிறிய வடிவினரார். மற்றொரு புறத்திலே நான்முக கடவுளான பிரம்மாவும் அந்த திருக்காட்சியை கண்டு வணங்குகிறார். இது அற்புதமான காட்சி. மற்றைய வைஷ்ணவ திவ்யதேசங்களிலே நந்தியம் பெருமானை பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்திலே நாம் காண முடியாது. சிவாலயத்திற்கே சென்றால் கூட நந்திகேஸ்வரர் எங்கிருப்பார்? சிவபிரானுடைய கர்ப்ப கிரகத்திலே இருக்க மாட்டார். சிவனுக்கு எதிரே வாகனமாக காட்சி தருவார். ஆனால் இந்த பெருமாள் என்ன செய்தார்? நந்தியம் பெருமான் தன்னை காண வருகின்றான் என்ன வரக்கூடிய ஆர்வத்திலே துவார பாலகர்களை கேட்காமல் அனுமதி இல்லாமல் வந்துவிட்டார். அதுதானே அதற்கான பாவத்திற்கான ஒரு சிரமத்தை அனுபவித்து தவம் இயற்றி வந்துவிட்ட படியினாலே
கர்ப்ப கிரகத்திலே தன்னோடு தனக்கு பக்கத்திலேயே நிற்கட்டும் என்று சொல்லி நந்தியம் பெருமானை கர்ப்ப கிரகத்திலேயே எழுந்தருளச் செய்திருக்கிறான் என்றால் எத்துணை தயாள உள்ளம் படைத்தவன் இந்த தயாசாகரன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, ஏற்கனவே சொன்னோம், மகாலட்சுமி பெருமாளின் ஹிருதயத்திலே அகலகில்லே என்று உரைகிறார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஹிருதயத்திலே விளங்குவதற்கான தவத்தை மேற்கொண்ட அற்புதமான தலம் இந்த திருத்தலம். மகாலட்சுமி பெருமாளை குறித்து தவம் இயற்றுகிறாளாம். பார்க்கடலிலே தோன்றிய மகாலட்சுமி பெருமாளை மாலை சமர்ப்பித்து மணந்து கொண்டார். ஆனால் ஹிருதயத்தில் இடம்பெற வேண்டுமே, என்ன செய்வது என்று பிரார்த்தனை செய்த பொழுது இந்த திருத்தலத்தை பகவான் காண்பித்து தந்து தவம் இயற்றுக என்று சொன்னான். இன்றும் நீங்கள் காணலாம், தாயார் கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பார், பெருமாள் மேற்கு நோக்கி காட்சி தருவார். கடுமையான தவம். ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை தன் ஹிருதயத்திலே இருத்திக் கொள்கிறார் இந்த நந்திபுரத்து எம்பெருமான். பெருமாள் மகாலட்சுமியை அணுவளவும் பிரியாமல் இருப்பதற்கு இந்த திருத்தலம் முக்கியமான திருத்தலம். வைகானச ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையிலே இங்கே ஆராதனைகள் நடைபெறுகின்றன என்றால், இந்த தாயார் தனிக்கோயில் நாச்சியாராக பெருமாளை பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த திருத்தலத்திலே மகாலட்சுமிக்கு மஞ்சள் சமர்ப்பணம், ஹரித்ரா என்று சொல்லக்கூடிய மஞ்சளைத்தான் பிரசாதமாக தருகிறார்கள். பல வைஷ்ணவ திவ்யதேசங்களிலும் இந்த ஒரு சிறப்பான பிரசாதம் உண்டு. ஸ்ரீரங்கத்திலே பார்த்தோமேயானால் வெங்கடாச்சியார் சன்னதியிலும் மஞ்சளைத்தான் பிரசாதமாக தருவார். பல ஆலயங்களிலே இந்த வழக்கம் உண்டு என்றாலும் அதற்குரிய தலமாக இந்த தலம் தான் திகழ்கிறது. மஞ்சள் என்றால் மங்களம் மட்டுமல்ல, மஞ்சள் நிறத்திற்குரிய கிரகம் குரு பகவான். பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழ பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள். அந்த மஞ்சள் தான் மங்களத்தை அருளக்கூடியது. நாம் காணலாம், வைஷ்ணவ திருக்கல்யாணங்களிலே மணமகனாக வருபவருக்கு அந்த வேஷ்டி என்பது மஞ்சள் படுத்தப்பட்டுதான் பயன்படுத்தப்படும். மணமகளாக வருபவள் அரக்கு நிறத்திலே சிவப்பு நிறத்திலே வஸ்திரம் உடுத்த வேண்டும். இது வைஷ்ணவ சம்பிரதாயம். எனவேதான் வருபவர்களுக்கு மங்களங்களை வாரி தர வேண்டும் என்ற அடிப்படையிலே மகாலட்சுமியே இங்கே மங்களகரமாக காட்சி தருகிறபடியினாலே மஞ்சள் பிரசாதம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சரி, இந்த திருத்தலத்தை திருமங்கையாழ்வார் கண்குளிர சேவித்து பல பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்தருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த புஷ்கரணி தனித்துவம் வாய்ந்த நந்தி புஷ்கரணி. நந்தி புஷ்கரணியிலே நந்திகேஸ்வரர் நீராடிய தீர்த்தத்திலே நாம் மூழ்கி எழுந்தால் நமக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் முதன்மையாக முன்னமாக நடந்துவிடும். சரி, இந்த திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, முக்கியமாக நாள்பட்டு பல காரியங்கள் நடைபெறாமலே இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வேலையில் இருப்பவர்கள் பணி உயர்வு பெற வேண்டும் என்று உழைப்பார்கள். எத்தனையோ முயற்சிகளையும் எடுப்பார்கள். அதற்கான மார்க்கமே தென்படாது. அவர்கள் ஒரு திங்கட்கிழமையிலே வந்து இந்த பெருமாளை பிரார்த்தனை செய்து 12 பிரதட்சணங்கள் கோவிலில் உள்ளேயே வலம் வந்து கண்மூடி தியானித்தால் போதும். அவர்கள் மீண்டும் வரும்பொழுது பதவி உயர்வு பெற்று வருவார்கள். முக்கியமாக இல்லத்திலே செல்வம் தங்க வேண்டும், மகாலட்சுமி நிறைந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருக்குமே இந்த எண்ணம் உண்டு. முக்கியமாக தொழில் தடை ஏற்படுகிறது, வியாபார தடை ஏற்படுகிறது, எத்தனை வருமானம் வந்தாலும் வீட்டில் தங்கவில்லை, சென்று கொண்டே இருக்கிறது என்று சொல்பவர்கள் எல்லாம் இந்த நந்திபுரத்து நாயகியாக விளங்கக்கூடிய நந்திபுர நாயகனா நாதனை அவருடைய தவத்தினால் ஹிருதய கமலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஐப்பசி சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையிலே பெருமாளின் ஹிருதயத்திலே அமர்ந்த தாயார் வீட்டிருக்கக்கூடிய நிலையிலே நாம் சென்று மஞ்சள் பிரசாதத்தை வாங்கி வந்து நம்முடைய கஜானா என்று சொல்லக்கூடிய பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலே வைப்பது, ஒரு சிறு பொட்டலமாக மடித்துக் கொண்டு நமது பணம் சேரக்கூடிய பகுதியிலே வைப்பது, வியாபாரம் தொழில் ஆகியவை தொடங்கக்கூடிய இடங்களிலே இதை வைப்பது செல்வத்தை சேர்த்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாய் ஹோரையிலே கடன் இருப்பவர்கள் ஒரே ஒரு சிறு தொகையை அடைத்தால் கடன் முக்கியமாக எல்லா கடனும் தீர்ந்துவிடும் என்பார்கள்.
அதே வேளை செவ்வாய்க்கிழமையிலே இந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொண்டு தாயாரை மட்டும் 9 முறை பிரதட்சணம் செய்தால் அவர்கள் பெற்ற கடன், அவர்கள் வாங்கிய கடன் அடைக்கப்படும். யார் அடைப்பார்? மகாலட்சுமி தாயாரே அனுகிரகம் செய்வார். அப்படியாக பல கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கதை என்றால் நடந்த விஷயங்கள் தான். ஒரு தொழில் நடத்தி கொண்டு வந்தார். ஒரு சாதாரண பெட்டிக்கடை நடத்தி கொண்டு வந்தவர் கடன் வாங்கி கடனாளியானார். அந்த கடையை மூடக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட்டார். வாங்கிய கடனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டையே விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நடுத்தருவுக்கு வர வேண்டிய நிலை. என்ன செய்தார்? நந்திபுரத்திற்கு வந்து, நாதன் கோவிலுக்கு வந்து இந்த பெருமாளை சரணடைந்து கண்களால் மனதால் பெருமாளை தொழுது வலம் வந்து துதித்த பொழுது ஒரு வயதான மூதாட்டி வந்து, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி சந்நிதிக்கு வாருங்கள், உங்களால் மஞ்சள் கொடுக்க முடியவில்லை என்றாலும் தாயாருக்கு பிரதட்சணத்தை செய்யுங்கள் என்று சொல்ல, அவர் ஒரு 8 வெள்ளிக்கிழமை வந்து இந்த மகாலட்சுமி சன்னதியை பிரதட்சணமாக வந்து கொண்டே இருந்தார். 8 பிரதட்சணங்கள், அதாவது 8 வெள்ளிக்கிழமை பிரதட்சணங்கள் நிறைவு பெற்றது. 9வது வெள்ளிக்கிழமை வரப்போகிறது. அந்த ஊரையே அவர் காலி செய்துவிட்டு போக வேண்டிய நிலை. இந்த தாயாரை வணங்கினோமே, இந்த பெருமாளை பிரார்த்தனை செய்தோமே, வழியே பிறக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவரது உறவினர் வருகிறார். அவரை பார்க்கிறார். உங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய சொத்து இருக்கிறது, அதை தராமலே எங்கள் முன்னவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொல்லி அவர் நினைத்தே பார்த்தியாத பெரும் தொகையை அவர் கையிலே சமர்ப்பித்து விட்டு அவர் காரிலே சென்று விடுகிறார். அவருக்கு கிடைத்த அந்த தொகை கடனையும் அடைத்தது. வேறு ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வகையிலே பெரும் தனத்தையும் தந்தது. அதற்கு பிறகு அங்கே கடை நடத்தி அவர் தன்னுடைய இருப்பிடத்தை மற்றைய பகுதிகளுக்கு சென்று மாற்றிக்கொண்டு ஆந்திர மாநிலத்திலே சென்றார் என்றும், அதற்கு பிறகு மிகப்பெரிய தனவந்தனாக விளங்கினார் என்றும் அவருடைய சரித்திரத்தை அந்த கிராமத்திலே பேசுகிறார். எதற்கு சொல்லுகிறோம் என்றால், நம்பிக்கையோடு எம்பெருமானை நாம் தொழ வேண்டும். அந்த நம்பிக்கை என்று இருந்தால், பொறுமையோடு நம்பிக்கை கலந்திருந்தால் கண்டிப்பாக திருமகள் கேள்வன் திருவருள் புரிவான். இதை மனதிலே நாம் கொள்ள வேண்டும். எனவே செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள், வறுமையால் தவிப்பவர்கள், கடன் தொல்லையிலிருந்து மீள முடியவில்லையே என்று வருந்துபவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொண்டு, முடிந்தால் வில்வ இலை, வில்வ பத்திரம் என்று சொல்லக்கூடிய வில்வ இலையை வாங்கி வந்து மகாலட்சுமியின் சன்னிதானத்திலே கொடுப்பதும், மஞ்சள் பொடியை வாங்கி வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை பூஜிப்பதும், பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவதும் அவர்களுடைய விதியையே மாற்றும் என்று இந்த திருத்தலத்தின் மகத்துவம் சொல்லப்படுகிறது. எனவே நாம் எல்லோரும் மகாலட்சுமியின் அருளுக்கு பாத்திர புதர்களாக வேண்டும். திருமகள் எப்படி தவம் இருந்து பெருமாள் ஹிருதயத்தில் அமர்ந்தாலோ அதுபோலே சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் நிறைய சச்சரவுகள், பூசல்கள். அதனால் கணவன் மனைவியே பிரிய வேண்டிய சூழல் கூட ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களும் இந்த தலத்திலே வந்து தங்கி, ஒரு இரவு தங்கி தாயாரை பெருமாளை பிரார்த்தனை செய்து தங்களால் இயன்ற கைங்கரியங்களை ஆலயத்திற்கு செய்து வழிபாடு நடத்தினால் 2 வெள்ளிக்கிழமை 2 திங்கட்கிழமை வந்து இந்த பெருமாளை தாயாரை சேவித்தால் அந்த கணவனும் மனைவியும் என்றும் பிரியாமல் இருப்பார்கள் என்று இந்த தலத்து பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாதன் கோவில் நந்திபுர விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய திருத்தலம் அநேக விதமான சௌபாகியங்களை தரக்கூடியது. எனவே அந்த நலன்களையெல்லாம் பெறுவதற்கு நாதன் கோவிலை நாடிச் செல்வோம், அவன் அருளை தேடிச் செல்வோம், எல்லா விதமான நலன்களையும் பெறுவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.